ஆத்மாவை பசு நெய்யாக வெண்மையான தேங்காய் கூட்டுக்குள் வைத்து நீங்கள் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கிறீர்கள். அதாவது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைகிறது. அதனால இருமுடி எடுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பாக கன்னிமார்கள் இருமுடியை தாங்களாக கீழே இறக்கி வைக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் மலைக்கு போனவங்க தான் இருமுடியை தானாக ஏற்றி இறக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களா இருமுடியை இறக்கக்கூடாது. கூட பக்கத்தில் உங்க கூட வர சாமிகள் 10 வாட்டி போயிருப்பான், சில பேர் 15 வாட்டி போயிருப்பான், சில பேர் 20 வாட்டி போயிருப்பான். அவங்க கையால தான் இருமுடி எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் கன்னி சாமிகளுக்கு, சபரிமலை யாத்திரையின் பொழுது கன்னி சாமிகள் யாருடைய துணையும் இல்லாமல் எங்கும் தனியாக போகக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதன் பிறகு இந்த இருமுடி எடுக்கிறோம்ல, இந்த இருமுடிக்கு என்ன மரியாதை நீங்க கொடுக்கணும் தெரியுமா? உன்னோட ஒரு கடவுள் பயணிக்கிறார் என்று அர்த்தம். உன்னோட ஐயப்பன் வரதா ஐதீகம். அதனாலதான் இப்போ நீங்க விரதத்தில் இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், காத்தாலையும் குளிப்பீங்க, சாயங்காலம் குளிப்பீங்க, தலை குளிப்பீங்க. ஒரு வியாதி வராது, ஒரு ஜலதோஷம் வராது, ஒரு தலைவலி வராது. அப்படி ஏதாவது வந்தாலும் கூட சபரிமலைக்கு புறப்படுகிற அன்னைக்கு அப்படி அந்த இருமுடி எடுத்து அப்படி தலையில வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களது தலையெழுத்து மாற்றப்படும் என்பது உறுதி. அதனால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இருமுடிய தலையில வச்சாச்சுன்னா உங்களுக்கு இருந்த வியாதியெல்லாம் போயிடும், உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் போயிடும். அப்போ கடவுள் உங்களோடு பயணிக்கிற மாதிரி அர்த்தம். எனவே அந்த இருமுடிய குறிப்பா நான் பல ரயில் நிலையங்களில் பார்த்திருக்கிறேன். சாமிமார்கள் அப்படியே தலையில வைப்பான். வைக்கவே கூடாது. கீழே ஒரு ஆசனம் போட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு அது மேல இருமுடி வைக்கணும். குறிப்பாக இருமுடியை மூடி வைத்தால் அதை விட விசேஷம். அதே மாதிரி இருமுடியை எடுத்துட்டு கிளம்பும் பொழுது நான் பல பேரிடம் இதை பார்த்திருக்கிறேன், பல பேரிடம் இதை சொல்லி இருக்கிறேன். சபரிமலைக்கு கிளம்பும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது என்பது ஒரு விரத முறை. இது இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோமா இல்லையான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சபரிமலைக்கு கட்டை எடுத்து தலையில வச்சிட்டோம்னா யார்கிட்டையும் பேசக்கூடாது. நேர கிளம்பி தேங்காய் உடைச்சிட்டு வெளியில வண்டியில ஏறி நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். ஆனால் பல அன்பர்கள் கட்டு நிறைக்கும் பொழுது செல்போன்ல பேசுறதை நான் பார்த்திருக்கேன். தயவு செய்து அந்த காரியத்தை தயவு செய்து இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இருமுடி கட்டிண்டு போறது கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த இருமுடியை நீங்க எப்படி எடுத்துட்டு போனோம்? அந்த நெய் நிறைக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த இருமுடியில நீங்க நெய் நிரப்பும் பொழுது உங்களது கோரிக்கைகள், எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட வேண்டிட்டு எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பா, எனக்கு இந்த குறையை தீர்த்து வைப்பா, எனக்கு இது இல்லாம பாத்துக்கோப்பா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அந்த நெய்யை நிரப்பினால் நீ சபரிமலைக்கு போய் சேர்றதுக்குள்ள நீ நெய் மூலமா இந்த கோரிக்கை அமைச்ச பாரு, இது ஐயப்பன்ட்ட போய் சேர்ந்துரும். நீ சபரிமலைக்கு வரும்பொழுது அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும், உன்னுடைய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி 18 படி ஏறும் பொழுது உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஐயப்பனிடம் தெரிவிக்கணும். நிச்சயமா நடக்கும். ஏறின உடனே கொடிமரத்தை பார்க்கணும். சபரிமலையில கொடிமரத்துக்கும் 18ஆம் படிக்கும் தான் விசேஷம். கொடிமரத்தை பார்த்துட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பனை நிம்மதியாக தரிசனம் பண்ணிவிட்டு அவரிடம் வேண்டிய வரத்தை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், பல சாமிமார்கள் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? பம்பைக்கு இறங்கி நெய்யபிஷேகம் முடிஞ்சு பம்பைக்கு இறங்கி வரீங்களா, வந்த உடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு 42 நாள் பொறுமையா வரதான் இருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பொறுமை போயிடும். பல அன்பர்கள் அவங்க மாலையை கட்டி பம்பையிலேயே இந்த மரத்திலே கட்டி இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அன்பர்களே, உங்களை வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இந்த காரியத்தை செய்யாதீர்கள். ஏன்னா நீங்க மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி நெய் அபிஷேகம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்து இருமுடியை வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு சபரிமலை யாத்திரை தொடர்கிறது. நீ வழியிலேயே பம்பையில மாலையை கட்டினா நீ அந்த வருஷம் சபரிமலைக்கு வந்ததா கணக்காகாது. அதனால தயவு செய்து பம்பையிலே எந்த குருசாமி சொன்னாலும் சரி அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு பம்பையிலே மாலையை கழற்றக்கூடாது. ஒண்ணு. 2வது முக்கியமான விஷயம், ஐயப்பன் பிறந்த இடம், ராமன் வந்த இடம், சபரி மோட்சம் பெற்ற இடம், அந்த பம்பையில போய் தயவு செய்து அசுத்தப்படுத்தாதீர்கள். ஒண்ணு. பல சாமிமார்கள் என்ன தெரியுமா பண்றாங்க,
தன்னோட பாவம் போடுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழுக்கு துணிகளை பம்பையில விடுறாங்க. அன்பர்களே, இது உங்க பாவம் போல. நீங்க துணியை விட்டீங்கன்னா நீங்க சபரிமலைக்கு போயிட்டு இன்னும் பாவத்தை சம்பாதிச்சுன்னு வரீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து அந்த காரியத்தை செய்யாதீர்கள். துணியை பம்பையில விடக்கூடாது. உனக்கு வஸ்திரதானம் செய்யணும்னு ஆசை இருக்கா, செய்யு. அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, சபரிமலையில நீங்க பார்த்திருப்பீங்க, வழி ஃபுல்லா இந்த உடல் ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த துணியை கொடு, அவங்களுக்கு அது பயன்படும். அது வஸ்திரதானம். நீ தண்ணியில போட்டா அது வஸ்திரதானம் இல்லை. எனவே தயவு செய்து அந்த தவறை செய்யாதீர்கள். அதே மாதிரி நீங்கள் மாளிகைபுரத்து சன்னதிக்கு போய் அங்க ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று இருக்கு. பின்னாடி மணிமண்டபம்னு ஒன்று இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இடத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? சபரிமலையில் ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் அகஸ்திய மாமுனிவர் அந்த இடத்திலே உட்கார்ந்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்திருக்கிறார். அந்த மணிமண்டபத்தில் முக்கியமான இடம் அந்த இடம். எனவே அந்த இடத்துல நீங்க என்ன கேட்டால் நடக்கும். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனுமா, கல்யாணம் ஆன பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணுமா, உன் பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை கிடைக்கணுமா, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இடத்திலே நீங்க ஒரு 108 சரணம் சொல்லி ஒரு லோகவீரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். அன்பர்களே, எனவே சபரி யாத்திரை என்பது ஒரு புனிதமான யாத்திரை, நமது வாழ்விலே வளம் சேர்க்கும் யாத்திரை. நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுருங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்க ஒரு வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த டிவிடியை பார்த்து ரசிப்பவர்கள் சபரிமலைக்கு போகும்போது இந்த விரத முறைகளை கடைபிடித்து ஐயப்பனுடைய இந்த முக்கியமான ஆலயங்கள், ஐயப்பனுடைய இந்த பஞ்சஸ்தலங்கள் எல்லாவற்றையும் தரிசித்து அந்த கருணை கடாட்சமாக விளங்கும் சபரிகிரீசனிடம் நீங்கள் வேண்டியதை கேட்டு பெறுங்கள். சுவாமியே சரணமையப்பா. வாழ்க வளமுடன்.